தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தனித்து போட்டியிட திமுக கூட்டணி கட்சி முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். தனித்து போட்டியிட திமுக கூட்டணி கட்சி முடிவு என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம். திமுக கூட்டணியில் தொகுதி பஞ்சாயத்து, சீட்டு பஞ்சாயத்து மிகப்பெரிய தலைவலியாக வெடித்துள்ளது. இது திமுகவிற்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துள்ளது. கடந்த முறை போட்டியிட்ட திமுக கூட்டணி கட்சி தற்பொழுது கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளை விட கூடுதலான தொகுதிகளை கேட்கிறது. இதில் ஒரு முக்கியமான கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முறை 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. தற்பொழுது திமுக விடுதலை சிறுத்தை கட்சிக்கு 2 தொகுதிகள் தான் தர முடியும் என்று ஆரம்பத்தில் கூறியது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியோ திமுக கூட்டணியில் 2வது பெரிய கட்சி தாங்கள் தான், தங்களுக்கு 25 தொகுதிகள் தர வேண்டும் என்று கோரியது. கடைசியில் திமுக 7 தொகுதிகள் தர சம்மதித்துள்ளது. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சியோ காங்கிரஸ் கட்சிக்கு சமமான தொகுதிகள் தங்களுக்கு தர வேண்டும் என்று வற்புறுத்த ஆரம்பித்துள்ளது. ஆனால் திமுக 7 தொகுதிகளுக்கு மேல் தர முன்வரவில்லை. இந்த சூழ்நிலையில் கடந்த ஒரு சில நாட்களாக விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவோடு நெருக்கமாக இல்லை என்று கூறப்படுகிறது. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறலாமா என்று ஆலோசித்து வருகிறது. தமிழக வெற்றி கழகத்துடன் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தப்படுவதாக கூறப்பட்டாலும் கூட வருகிற சட்டசபை தேர்தலில் 234 தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தை கட்சி தனித்து போட்டியிடலாம் என்று ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் போய் சேர்ந்தாலும் அங்கு பாஜக உள்ளது. தமிழக வெற்றி கழகம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டுள்ள கட்சி, அதோடு இணைந்தால் வெற்றி வாய்ப்பு உறுதியாக கிடையாது. ஆக தனித்து போட்டியிட்டு தங்களுடைய வாக்கு வங்கியை நிரூபிக்கலாம் என்று விசிக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் தான் கேட்ட தொகுதிகள் தராவிட்டால், திமுக வழங்குகிற தொகுதிகள் தங்களுக்கு திருப்தி அளிக்காவிட்டால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடலாமா என்று ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக உள்ளது. ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் கட்சியே திமுக கூட்டணியை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ளது.